சார் அதான் நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ் மாநிலம் முழுக்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கோவை வந்திருக்காங்க. இன்னும் பல தலைவர் செயலாளர்கள் வந்திருக்க நிர்வாகிகள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் ஆதி வஞ்சிட்டு உள்ள என்னங்க சார் இல்லை வெயில் வந்துடும் அதுதான் கரெக்ட். சார் அதான் நண்பர் வந்து டாக்டர் ராஜேஷ் அதனால் இப்போ இன்றைக்கி வந்து இனிமேல் அவங்க யாராச்சும் ஃபோன் பண்ணால் திங்கக்கிழமை ஆமாம் சார். ஏன்னா அது எப்படி நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம் 10 கிலோ சார், கோமியா 5 கிலோ. சார் விற்பனை கொடுங்க சார். நம்ம வந்து சார் கொடுக்கலாம் கொடுக்க வேணாங்கிறது தான் ஒரு இது. நம்ம கொடுக்கலான்னு இந்தியா டூரிஸ்ட் சொல்லுவோம், அவங்க கொடுப்பாங்க, அவ்வளோதான் சார். படுத்துட்டாங்க படுறா ஆண்டி. மேம் 2 நாள் சும்மா நிற்கிறான். அந்த காற்று கீழே பண்ணை. இது தற்சார்பு பண்ணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு 3 ஏக்கர்ல நிலம் இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த 3 ஏக்கர் நிலம் வந்து என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள் வச்சுக்கலாம். நம்ம தற்சார்பு அப்படின்னும் போது எல்லாமே எங்கிட்டே இருக்கு, எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது நானே எடுத்து பயன்படுத்திக்கிறேன், நானே எனக்கானது தேவைகளை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. அந்த 3 ஏக்கர் நிலம் 300 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவில் அதிகமாக நமக்கு தேவையானது வந்து அரிசி வகைகள். ஸோ அதுக்காக நெல்லுக்காக மட்டுமே 1 ஏக்கர், அதாவது 50 சென்ட் 50 சென்ட்னு போட்டிருக்கோம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இப்போ விதைச்சிருக்காங்க, ஒன்று அறுவடை பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான பயிர் வகைகள் தான் நம்மளோடது இருக்கணும். பயிர் முறைகள் இப்படி தான் இருக்கும். அடுத்து சிறுதானியங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 சென்ட் ஒதுக்கியிருக்கோம். இன்னொரு 50 சென்ட்டுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு, அந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்க்குறதுக்கான இடங்கள், அப்புறம் அங்கேயே ஒரு பூந்தோட்டம், குழந்தைங்கள் விளையாடுறதுக்கான இடம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இடத்த வந்து ஒதுக்கியிருக்கோம். வீட்டு தோட்டத்துக்குன்னு 20 சென்ட் ஒதுக்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா பழத்தோட்டம், எல்லா வகையான பழ மரங்களும் நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். அதில் தேனி பெட்டியும் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு தேவையான பழங்கள் கிடச்சிரும், நமக்கு தேவையான தேனும் அதில் கிடச்சிரும். அதை தாண்டி வந்து ஒரு பண்ணை குட்டை ஒன்று வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிணறு நம்மளோட நிலத்தில் கிணறு இருக்கும். கூட பண்ணை குட்டையிலால் நமக்கு என்ன ஆகும்னா மழை நீர் வந்து சேகரிப்பு நடந்து நமக்கு பண்ணை குட்டையில் வந்து நமக்கு நீர் சேகரிச்சோம். அதில் இன்னும் கொஞ்சம் விருப்ப பயிர்னு கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம். விருப்ப பயிருக்கு வந்து ஒரு 50 சென்ட் விட்டுருக்கோம். அதில் எதுக்கு அதில் 50 சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம காய்கறிகள், தேவையான காய்கறிகள், அந்த பட்டத்துக்கு ஏற்ற காய்கறிகள் நம்ம அதில் வந்து பயன்பாடுகளை வச்சுருக்கோம். இது தவிர்த்து பாதைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 சென்ட் விட்டுருக்கோம். ஸோ டோட்டலிங் வந்து பார்த்திங்கன்னா 300 சென்ட் இருக்கும். 3 ஏக்கர் எங்கிட்ட நிலம் இருந்தது அப்படின்னா மற்றவங்க யாரையும் நான் டிபெண்ட் பண்ணாமல், யாரையும் சார்ந்து இல்லாமல் தற்சார்பாக என்னோடய வாழ்வியல் நம்ம வந்து அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி பண்ணை தான் இது. ஊக்கி வச்சிருக்கியாம்மா? ஊக்கு நிற்காதுரா. அப்போ இரு, நான் ஸ்டார்ட் எடுக்கிறேன். கீரை குட்டி குட்டியாக வை. அதுதான் அதுவும் டேட்டா பதில் சொல்லிக்கலாம் நம்ம. எனக்கு இது ஒரு சொல்லிட்டேன். அம்மா சீசன் கொடுறா.
மாதிரி தற்சார்பு பண்ணை. அங்கீகரித்து ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த வேளாண் பண்ணைகளுக்கு அவர்கள் விருது வழங்குவது, பரிசு வழங்குவது தமிழ்நாட்டை ஒரு இயற்கை வேளாண் மாநிலமாக மாற்ற முடியும். அதை அரசு செய்யணுங்க. கொஞ்சம் இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அது சொல்கிறது. சுற்றுலா மீது கவனத்தை எப்படி கொண்டு அப்புறம் இந்த தற்காப்பு அது வந்து இதெல்லாம் வந்து இருந்தால் இந்த வேளாண் மியூசிக்கு ஆடி வரக்காரா ஆளை வச்சு சுத்துவானுங்க. அங்கே
என்ன ரவி சார் பார்த்து எங்களை பார்க்க கூடாதா? சரி